நல்லா தான் இருக்கு. ஏரியாவும் சூப்பரா இருக்கு, காத்தோட்டமா தான் இருக்கு. நான் ஈவினிங் ஆஃபீஸில் வந்து பேசுகிறேன் சார். சார் நான் ஈவினிங் பேசுகிறேன். பால் மாதிரியே இருக்கு. மச்சான் நீ எங்கடா இங்க எப்படிடா? நான் இருக்கிறது இருக்கட்டும், என்னடா வேலை இது? நீ எப்படிடா நம்ம பசங்களாம் எப்படிடா காலேஜ்ல பாசுறா மச்சான் அப்படின்னு ஒரு 7 வருஷம் ஆயிடுச்சுல மச்சான். நம்ம பசங்க எல்லாம் செட்டில். நீ என்ன ஏதோ ஆட்டோ வேலை செஞ்சுட்டு இருக்கிற? படிச்சு முடிச்சுட்டு அப்பாவோட 1 வருஷம் இருந்தேன். அப்பா உடம்பு சரியில்லாம இறந்துட்டாரு. அப்புறம் அப்பா வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். எங்கேயும் வேலையெல்லாம் போற ஐடியாவும் இல்லை மச்சான் எனக்கு. ஏன் மச்சான் திடீர்னு இப்படி கேக்குற? டேய், நீ பெரிய ஐடி கம்பெனில வேலை செஞ்சு செட்டில் ஆயிருப்ப நினைச்ச. கேவலம் அந்த ஆட்டோ வேலை செஞ்சுட்டு இருக்க. இப்ப கூட பாரு, பக்கத்துல பிளாட் வாங்க வந்தேன், எதிர்ச்சியா உன்னை பார்த்தேன். ஆமா, வீடு ஏதாவது மாத்திட்டீங்களா இல்ல இன்னும் அந்த ஓலை வீட்டுல தான் இருக்கீங்களா? ரொம்ப நாளைக்கு அப்புறம் பாக்குற ஏதோ பாசத்துல பேச வந்து நினைச்சேன். ஆனா என் வேலையை பார்த்து கேவலமா பேசதான் வந்தேன். இப்பதான் புரியுது. டேய், மனசுக்கு பிடிச்ச வேலையை செய்யறேன்டா. எவங்கிட்டையும் கை கட்டி போட்டு ஊழ கும்பிட்டு போட்டு வேலை செய்யல. அப்புறம் சொன்னீங்க பிளாட் வாங்க வந்துக்கிறேன், ஓலை வீட்டுல இருக்கிறான்னு கேட்டல. ஓலை வீட்டுல இருந்தாலும் கௌரவமா இருக்கிறேன். உங்களை மாதிரி பிளாட்டை வாங்கிட்டு எல்லாத்தையும் இஎம்ஐ வாங்கி போட்டுன்னு அடுத்து ஒண்ணு கடன் கட்ட முடியாத கேவலமான வாழ்க்கை நான் வாழல. பேசுற வார்த்தையை கரெக்டா பார்த்து பேசுறா. உன் மனசு கஷ்டப்படணுக்கோசம் நான் சொல்றா. யாரையுமே எந்த வேலையுமே கேவலமா பேசாத. அவங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச வேலையை செய்யறாங்க. புரியுதா? நான் தான் உன்னை தப்பா நினைச்சிட்டேன். சின்ன வயசுல காலேஜில் படிக்கிற மாதிரி இருப்பேன்னு நினைச்சேன். இப்ப பணம் காசு வந்துச்சுல்ல, சார் அப்படிதான் பேசுவீங்க இல்ல மச்சான்?